நண்பர்களே, வெல்கம் டு கேலாரடி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/9/2025 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வந்து சம்ருதியினுடைய குழுக்கள். சம்ருதி நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயும் நம்ம குறிப்பாக என்ன சொல்கிறோன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்கிறோம். அதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. கன்ஃபார்மாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. பட் அந்த நம்பர் உங்களுக்கு சூட்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரியும். நானும் உங்களுக்கு புரிய வைக்காமல் நகர மாட்டேன் கண்டிப்பாக, சரிங்களா? ஏன்னா நிறைய நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய டிஃபிகல்ட்டாக கிடச்சது இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே ஒரு சில நம்பர்கள் நமக்கு மெத்தட் வைஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்து. அது நம்ம மேட்சாக இருக்கும், அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம பெனிஃபிட்டாக என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ வந்து 995 இங்கே வருங்க, 995 வந்துருச்சா? இப்போ நமக்கு இங்கே 9 நம்பர் வந்துச்சு, இங்கே 5 நம்பர் வந்துச்சு, கீழே ஒரு 5 நம்பர் வந்துச்சா? 995 955 955 எப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. 955 அப்படின்னு மேட்ச் ஆகலாம். 955 அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஓகே, அதே மாதிரி 9 நம்பர். இந்த 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் எப்படி காமிக்கிறேன் அப்படின்னு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். பேட்டர்ன் வைஸாக உங்களுக்கு மேட்சாக இருக்குது. நம்ம என்ன பேட்டர்ன் வைஸாக இருங்க, நம்ம அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இதை பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம உங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி 081 அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்கா? அதே மாதிரி வந்து 265ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக ரிசல்ட்டாக இருக்கா? அதே மாதிரி 19 வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர். அதே மாதிரி போன வாரம் என்ன அடித்தாங்க? 462. சரிங்களா? இதே நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 265. இதுதான் நமக்கு இன்றைக்கி அடித்தாங்க, 265. சரிங்களா? அதையும் நம்ம கணக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரா நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு எஸ்எம்முடைய 19வது ட்ரா. சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள். எனக்கு இதை பேஸாக வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதில் வந்து இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்ருதி என்ன கொடுத்துருங்க பாருங்கள், 584. அதே மாதிரி 995, 960, 923, 462. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 462 பேஸாக வச்சு நானும் ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கோம். அதையும் நீங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நம்ம யாராவது வீடியோ பார்க்காம, ஏன்னா நம்ம 2 நாள் ரெஸ்ட் விட்டோம். ஏன்னா 2 நாள் வந்து நமக்கு சரியானபடி சரி அப்படி விட்டோம். அதனால் நம்ம போடலை. நாளைலேருந்து நமக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடியோ வருது வரலாங்கிறது நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தா தான் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போ இனிமேல் தான் போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி காலையில் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குற முடியும். முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் ஏ போல் 8, பி போல் 3, சி போல் 1. அடுத்து 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போல் 0, பி போல் 2, சி போல் 4. அடுத்து 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போல் 23, பி போல் 10, சி போல் 3. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் வந்து நமக்கு 5, பி போல் வந்து நமக்கு 17, சி போல்லையும் 15. அவ்வளோதான். 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போல் 2, பி போல் 2, சி போல் 0. அடுத்து 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போல் 20, பி போல் 3, சி போல் 16. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போல் 3, பி போல் 16, சி போல் 14. அடுத்து 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போல் 2, பி போல் வந்து 11, சி போல் 17. அடுத்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போல் 10, பி போல் 26, சி போல் 1. அடுத்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போல் வந்து 9, பி போல் 21, சி போல் 3. இவ்வளோதான் பெண்டிங் நம்பர். இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இப்போ நம்ம அங்கே போயிடலாம் வாங்க. இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, இங்கே 9 நம்பர் வருது இல்லையா? இப்போ வந்து பாருங்கள், நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே பாருங்கள் 2, 9, 6. சரிங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள் 2, 6, 9 அப்படி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே 9, 9, 5 இதை கனெக்ட் பண்ணி அப்படி இங்கே 9, 9, 5 இந்த மாதிரி மேட்சாக இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் பி போர்டில் வந்து 3 நம்பர், ஏ போர்டில் 3 நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 3 நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2, 3 அதாவது 523, 823. இப்போ எதுக்காக கொடுக்குறேன்னா, நான் சும்மா உங்களுக்கு இப்போ ரேண்டமாக அந்த நம்பர் வருதுன்ட்டு போயிடலாம். ஏன் இப்படி தெளிவாக புரிய வைக்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி கிடைக்குதா, உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு தோணுன அந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிச்சு. நீங்கள் ஒரு 2 நம்பர் வின்னிங் நம்பர் எடுத்திங்கன்னா அதை விட பெரிய விஷயம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எப்படியா நம்ம வின்னிங் எடுக்கணும், அவ்வளோதான் நோக்கமே தவிர மற்றபடி நம்ம வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள்
கட்டாயம் இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா நான் கொடுக்காட்டியும் கூட நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தெளிவாக சொன்னீங்க, வீடியோவே பார்க்காட்டினாலும் பரவாயில்ல சரிங்களா. நான் என்னங்கிறேன், முதல்ல வந்து அந்த சார்ட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா சார்ட்டு முதல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எழுதிக்கங்க. அந்த சார்ட்டை நீங்கள் நல்லா கவனமாக உத்து பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 1000 கதை சொல்லும், 1000 நம்பர் கொடுக்கும். அது உங்களுக்கு நிறைய வின்னிங் எடுத்து கொடுக்கும். நான் இதான் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வீடியோ மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சார்ட் இருக்கா, சார்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷம் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது புலப்படும். அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பர் எடுத்து கொடுக்கும். நாங்களும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்டை கவனமாக பார்க்குறோம். இந்த நம்பர் இப்படி ஏன் வரக்கூடாது, ஏன் இப்படி வரலாம், ஏன் இப்படி வந்திருக்கு, ஏன் இப்படி வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. திரும்ப சொல்கிறேன், சுயநலமே இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் மெயினாக பாருங்கள். ஏன்னா நல்ல எண்ணத்தோட சொல்லி உங்கள் காசு நீங்கள் போட்டு விளையாடுறீங்க, உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் இருந்தால் தான் அந்த காசு உங்களுக்கு கைக்கு வரும், இல்லைன்னா வராது. அதை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னடா என்ன ஏமாழ்த்தனமாக வீடியோ பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்திருக்குறோம். அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது மேட்ச் ஆகாமல் போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான நீங்கள் எந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பர் இருக்குங்க. அதான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களா. ஒரு நம்பர் வருதுன்னா இதுக்காக வருதுன்னு சொல்கிறேன். 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான நம்பர் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 579, 793, 375, 739, அதே மாதிரி 357, 979, 755, 397, 579, அதே மாதிரி 379 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 57, 79, 73, 73, 79, 97, 53, 33, 95, 95, 57, 53, 35 சரிங்களா. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுனா எடுத்துக்கங்க சரிங்களா. அதே மாதிரி இதில் 2 நம்பர் பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் சரிங்களா. அடுத்து வந்து 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பர். அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பர். 7ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பர். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2 போர்டு தான். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு தான் பெண்டிங் நம்பர். 9ஆம் நம்பரும் சொல்ல வேணால் அதுவும் 2 போர்டு தான். புரியுதுங்களா. இப்போ எல்லாமே 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா. இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆல் போர்டில் இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் என்னங்க, ரொம்ப சிம்பிள், 265 சரிங்களா. இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன, ரொம்ப சிம்பிள், 2க்கு 5 சரிங்களா, 6க்கு 5, 5க்கு 5ன்னு மேட்ச் ஆகலாம், ரொம்ப ஸ்ட்ராங். இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி 7ஆம் நம்பர் 2க்கு 7, 6க்கு 7, 5க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 9ஆம் நம்பர்னால் 2க்கு 9, 6க்கு 9, 5க்கு 9 ரொம்ப சூப்பரான நம்பர். ஏன்னா 2 போர்டும் பெண்டிங்லேயும் இருக்கக்கூடிய நம்பர், அதை இங்கே கவனமாக பார்க்கணும். 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா 5ஆம் நம்பர் வந்து போர்டு வைஸாக நமக்கு திரும்ப வர மாதிரி காமிக்குது. 7ஆம் நம்பர் பெண்டிங்னா ஆமாம் 2 நம்பர் பெண்டிங்கு. 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா ஆமாம் 2 நம்பர் பெண்டிங் நம்பர். அதே தான் 3ஆம் நம்பரும் நமக்கு இங்கே 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இதே மெத்தட் நீங்கள் வந்து பாருங்கள் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே மேட்ச் ஆகணும். எப்படி மேட்ச் ஆகுதுன்னா 6க்கு 3, 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா. அதே மாதிரி 2க்கு 3, 9க்கு 2க்கு 9, 6க்கு 9, 5க்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எதுவும் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம்.